தண்ணி மட்டும் ஐயா என்னடா அரிசியாக இருக்குது இந்தடா கழுவிட்டு தண்ணி இதெல்லாம் இதுதான் அவங்க அம்மாச்சி கழுவி வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது, அதனால சுடு தண்ணியை போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தலைக்கு ஊற்றி அப்படியே குளிக்க வச்சு நல்லா இருக்குது. அதைத்தான் சொல்கிறேன், கழுவி ஊற்றிட்டு தொட்டி தண்ணியை மட்டும் வா, அது அரிசியாகத்தான் இருக்குது. அப்படி கழுவி இருக்கா அம்மாச்சி, என்ன பண்ண சொல்கிறேன் நீ? என்னடா நீ கழுவக்கூடாதா? என்னடா ஒரு தண்ணி ஊற்றி லேசாக கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாடாண்டா நீங்கள் தான் கழுவணுன்ற. ஏன்னா அப்பனை மைனு ஒரே மாதிரியாடா இருப்பீங்க. நாட்டில் போய் பாருங்கடா, ஆம்பளையாக இருந்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. இந்த குடும்பத்தில் மட்டும் நான் முடியலைன்னா கூட நான் தான் செய்யணும். ஏசிமே இப்படி இப்படி உலகத்தில் இப்படி எங்கேயாவது இப்படி தூங்குவாங்களா இந்த உலகத்தில்? கை முடியலச்சுமே, ஒரு சுடு தண்ணி போடுறதுக்கு ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னா உங்கள் மையன் என்ன சொல்கிறேன், ஆம்பளை பையன் நான் போய் போக்க முடியாதுன்ற. இப்படிலாம் பிள்ளை வளர்க்காதியா அம்மா சொல்லிட்டு எனக்கு அடுப்பாக வருது. நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன், எதுவும் அப்புறம் சமைக்க மாட்டேன், போய்கிட்டே இருக்கேன்னு விட்டுருவேன். பாலை எப்படி திறந்து வச்சுருக்கு டீயை போட்டுட்டு. என்னண்டே தெரியல, ஏதாவது நம்மளுக்கு நோக்காடு வந்துடும். நம்ம வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு வெட்டி பார்த்துட்டு கிடப்போம், நம்மளுக்கு கையில் என்னண்டே தெரியலங்க. கை வந்து மறுபடியும் இந்த கை வந்துச்சு வருங்க, எப்படி வருது இது என்னண்டே தெரியல. நீர் கட்டின்றாங்க. நீர் கட்டின்ற என்னது நல்லா தெரியுத, நீர் கட்டியாமுங்க. இதே நானும் ஊசியை போட்டு வரேன், இன்னும் இருக்கு வலிக்குது. ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது இந்த ப்ராப்ளம் வந்து, இப்போவும் வலிக்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு வேலையை வெட்டியே பார்க்கப்படாதா? சின்ன சின்ன வேலையில் ஆம்பளைய வீட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறவங்க நீ தான் பார்த்தாகணும் சமைச்சாகணுன்றாங்க. அடே மோந்துக்கிட்டு வாடா. எல்லாம் கொடுமை, பொம்பளையாக பறக்கிறது பெரிய கொடுமை.